ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கோயம்பேட்டூரில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய லாஸ்ட் இயர் 2024 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சேனலில் வந்து ஒவ்வொரு காலேஜஸோடைய 2024 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் அண்டு அவங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட் டிஎன்ஏ ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுடைய இன்னொரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் கேம்பஸ்ஸு. இதுக்கு முன்னாடி வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜினுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், எடுத்து செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தொடர்ந்து வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அங்கே என்னவெல்லாம் கோர்சஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு, என்ன ரேங்க் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 184, பிசி 182.5, பிசிஎம் 174.5, எம்பிசி 182.5, எஸ்சி 157.5, எஸ்சிஏ 158, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலோகேஷனும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 182, பிசி 179.5, பிசிஎம் 172.5, எம்பிசி 177.5, எஸ்சி 145, எஸ்சிஏ 133, எஸ்டி 158. ஓகேங்களா, ஸோ இந்த கட் ஆஃப்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயரில். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 176, பிசி 173, பிசிஎம் 164.5, எம்பிசி 170.5, எஸ்சி 133, எஸ்சிஏ 130, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 100. இந்த கட் ஆஃப் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ட்ரிபிளிக்கான ஓப்பன் கேட்டகரி 170, பிசி 166, பிசிஎம் 167.5, எம்பிசி 162.5, எஸ்சி 134.5, எஸ்சிஏ 126.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட்ஸும் கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 180.5, 178.5, பிசிஎம் டேஸ் எம்பிசி பார்த்தீங்கன்னா 176.5, எஸ்சி 142.5, எஸ்சிஏ 132.5, எஸ்டிக்கு வந்து டேஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னோம்னா எம்இக்கு பார்த்தீங்க அப்படின்னா 156, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த காலேஜஸில் 6 கோர்சஸ் இருக்குது. ஃபைனலாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 156.5, பிசி 50, பிசிஎம் 167, எம்பிசி 136, எஸ்சி 117.5, எஸ்சியை பார்த்தீங்கன்னா 115, எஸ்டிக்கு வந்து சீட் வந்து ஃபில் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இந்த கட் ஆஃப் தான் லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆன கட் ஆஃபாக இருக்குது. இந்த கட் ஆஃப்குள்ளேயோ அல்லது இந்த ரேங்க்குள்ளோ உங்களுடைய ரேங்க்கோ அல்லது கட் ஆஃபோ வருது அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸோடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டாப் காலேஜஸோடைய கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி நல்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்களே வந்து தயார் பண்ணிக்கலாம். அதுபோக உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரிலேட்டடாக கவுன்சிலிங் ரிலேட்டடாக எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம்.